guys, welcome back to Art of Gaming channel. இந்த கேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லாவா கேவோட என்ட்ரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு பர்ஷூட் இருக்குது நம்ம அதுக்கு. அந்த பர்ஷூட் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் தான் போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேவை கண்டுபிடிக்கணும்னு ஒரு பர்ஷூட் வந்திருக்கும், அதை பண்ணிட்டேன். ஆனால் அதை நான் காமிச்சேன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் அதை பர்ஷூட்டுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என்டர் கேவ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து லாவா கேவை அதோடைய என்ட்ரன்ஸ் மட்டும் தான் பார்க்கணுன்னு வரும். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் தான் லாவா கேவே இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வரும். ஓகே காய்ஸ், இப்போ நான் அந்த லாவா கேவ் கிட்டே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம லாவா கேவ் கிட்டே வந்தாச்சு. இது இங்கே தான் கிட்டே இருக்குன்னு வந்தது. ஓ பாருங்க காய்ஸ், இங்கே ஒரு பயங்கரமான டைனோ இருக்குது. இதுதான் நம்மளோட பயங்கரமான ஃப்ளையிங் டைனோ. இது பேர் குட் ஷில்னு வரும், கியூ வருது. ஓகே வாங்க, இந்த பக்கம் தான் வழி இருக்குன்ற மாதிரி காமிக்குது. இந்த பக்கம் போனால் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் லாவா கேவ். ஓகே, இந்த பக்கம் ஒரு வழி மாதிரி இருக்குது. ஓகே, நான் கேவல் என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு இருங்க. நம்ம பெட்டராக இறக்கிடுவோம். ஓகே, இறங்கியாச்சு. இங்கே தான் கேவ் இருக்குது, டக்குன்னு தான் போயிட்டு வந்துடுவோம். நம்ம கம்ப்ளீட்லாம் பண்ண தேவையில்ல. இப்போ இந்த கேவை நம்ம போனாலே போதும், பர்ஷூட் கம்ப்ளீட்டட். வாங்க இப்போ திருப்பி வெளியே போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம திருப்பி நம்ம பெட்ரோலில் ஏறி கிளம்பிடலாம். ஓகே, நான் பெட்ரோல் லெவலில் போட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்புறம் அப்படியே காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபைண்ட் த மிடில் சேம்பர்னு ஒரு பர்ஷூட் இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே போகணுன்னு வந்திருக்கு. இருங்க, நம்ம இந்த இதை நம்ம பெட்ரோல் நிறுத்திட்டு போயிட்டு வந்துடுவோம் உள்ள. இதுவும் ஒரு கேவ் தான், சென்ட்ரல் கேவ்னு நினைக்கிறேன் இது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த பர்ஷூட் முடிச்சாச்சு. நம்ம இன்னொரு கேவையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஒன்று இந்த காம்பி வேறு, எனக்கு இந்த காம்பி பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. எங்கே போனாலும் கொச்சன்னு இருக்குது. இது மட்டும் இது யார் தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல. சரி போ. ஓகே, செத்துருச்சு. ஓகே, நான் பெட்ரோல் இறங்கிடுச்சு. டக்குன்னு போய் ஏறிடுவோம். அப்புறம் வேறு ஏதாவது டேஞ்சரஸ் வந்துட போகுது. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தது ஃபோட்டோகிராஃபி பர்ஷூட் தான் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஹெர்பிவோரஸ் டைனோ ஃபோட்டோகிராஃபி பர்ஷூட். நம்ம ஃபஸ்ட்டு டைனோவாக நம்ம ட்ரைசெராப்டரே ஃபோட்டோ எடுத்துப்போம். நான் அப்படியே என்னென்ன டைனோஸ் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்றதில்ல, என்னென்ன காமிக்கிறோன்னா அடுத்து நம்ம என்ன டைனோ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு காமிக்கிறேருங்க. ஓகே காய்ஸ், நம்ம அடுத்ததாக ஸ்டெகோவை தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இங்கே தான் ஸ்டெகோ இருக்குது. இந்த ஸ்டெகோ நம்ம ஃபோட்டோ எடுத்துப்போம் அடுத்தது. ஓகே, கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, ஃபோட்டோ அடிச்சா. ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்த டைனோ ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, அடுத்தது நம்ம பேட்சி தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். பேட்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், அடுத்து இங்கே ப்ரொகோபடான்னு ஒரு கங்காரு டைனோ ஒன்று இருக்குது. இந்த டைனோவை ஃபோட்டோ எடுத்துப்போம். ஓகே, நம்ம அடுத்ததாக இக்னோடான் ஃபோட்டோ எடுத்துப்போம். இக்னோடான் டைனோவையும். ஓகே, இக்னோடானை ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகே, இப்போ அந்த ட்ரைக்கு கீழே ஓவிராப்டர் இருக்குது. அந்த ஓவிராப்டர் தான் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். ஓகே, ஓவிராப்டர் இப்போ எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக ஃபோட்டோ எடுக்க பார்த்தீங்கன்னா பியோமியா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், அடுத்ததாக நம்ம லீஸ்ட்ரோ தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். லீஸ்ட்ரோ ஃபோட்டோ எடுத்துப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டைனோவாக பேராசாரா தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். பேராசாரா ஃபோட்டோ எடுத்துட்டா இந்த பர்ஷூட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நம்மளுக்கு இந்த பர்ஷூட் கம்ப்ளீட் ஆனால் என்ன ரிவார்டு கிடைக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிவார்டு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, ஃபோட்டோகிராஃபி 8 யூனிக் ஹெர்பிவோரஸ் டைனோ ஃபோட்டோ பர்ஷூட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ரிவார்டாக ஆம்பர் கிடச்சிருக்கு. ஏற்கனவே என்கிட்ட நிறைய ஆம்பர்ஸ் இருந்துச்சு, 30 ஆம்பர் கிட்ட. அந்த ஆம்பர் சேர்ந்து தான் காமிக்குது. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சும்மா எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருந்தோம். அதோட இப்போ இந்த கேம் பிளே ஒர்க்கை முக்கியமாக பண்ண பொறுத்து கேவரம் தான். இந்த கேவில் எடுக்க மேக்ஸிமம் எல்லாம் கேவ்ஸ்லாம் டார்ச் எடுத்துவாங்க. நான் என்கிட்ட டார்ச் இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்மெட் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். இப்போதைக்கு இது போட தேவையில்ல, ஏன்னா அது கொஞ்ச நேரத்தில் வீணாயிடுமான்னு தெரியல எனக்கு. ஆனால் இப்போதைக்கு அதை நம்ம எடுத்துப்போம். இந்த டார்ச் போட்டோம்னா ஹெல்மெட் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு ஏதாவது ஹெல்மெட் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா டார்ச் கூட கையில் எடுத்துன்னு வந்துடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் அந்த கேவு கிட்ட ரீச் ஆகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அந்த கேவரனை இந்த கேவரன் கண்டிப்பாக உங்களுக்கு டுட்டோரியல் மாதிரி தெரியாது, ஏன்னா நான் டுட்டோரியல் மாதிரி எடுக்கணும்னு நினச்சி எடுக்கலை. அதனால் நான் மாட்டேன் இங்கேயே போயிட்டேன்.
அதனால் இந்த கேவில் கிட்டே போயிட்டு அந்த கேவ் என்ட்ரன் உள்ளே போகுது அப்படியே நான் உங்களுக்கு எப்படி போகிறேன்னு மட்டும் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு கேவ் ரன் வந்து டுட்டோரியலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் டுட்டோரியலாக போட்டுறேன். ஓகே காய்ஸ், நான் சொன்ன அந்த கேவ் கிட்டே வந்தாச்சு. நம்ம இப்போ அந்த கேவ் இங்கே தான் இருக்குது, கொஞ்சம் கிட்ட தான் வந்து இருக்கும். ஓகே, அந்த கேவ் இங்கே தான் இருக்கிற பார்த்தாச்சு. ஓகே, நான் சொன்ன அந்த ஹெல்மெட் இப்போ எதுக்கு யூஸ் ஆகும்னு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஹெல்மெட் எக்யூப் பண்ணுறேன், அந்த ஹெல்மெட் தானாகவே வந்துடும். ஓகே, அந்த ஹெல்மெட்டை இப்போ நம்ம போட்டாச்சு. அந்த லைட் இருக்க ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், என் முகத்துக்கு முன்னாடி லைட் அடிக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்லேருந்து சூப்பராக லைட் வரும் நம்மளுக்கு. ஓகே, இந்த கேவுக்குள்ளே என்டர் ஆகியாச்சு. இந்த கேவில் நம்ம வந்து எப்படி போகணுன்னா கரெக்ட் ரூட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நான் அதில் சரியாக போயிருக்க மாட்டேன். ஓகேவா, நம்ம இந்த பக்கம்லாம் போகக்கூடாது, நம்ம நேராக அந்த சைடு தான் போகணும். நான் தான் தேவையில்லாமல் இந்த பக்கம்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இந்த பக்கம் போகலாம் வாங்க. நம்ம நேராக லெஃப்ட்டு தான் எடுக்கணும். ஓகே, லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த கேவ் மேக்ஸிமம். ஓகே, இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகணும். லெஃப்ட் எடுத்து கீழே போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த கேவ் மேக்ஸிமமாக. உங்களுக்கு 2 சைடு இல்லைன்னா நீங்கள் லெஃப்ட் எடுங்க, மற்றபடி 1 வே இருக்குன்னா அந்த 1 வேல போங்க அப்படியே. ஓகே, இந்த பக்கம் 2 வழி இருக்குது, நான் மிஸ் பண்ணிட்டு தெரியாமல் அந்த பக்கம் போயிட்டேன். ஆனாலும் நான் அந்த கேவில் வழி மாறி இருப்பேன், எப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி நான் ரூட் மாறிட்டேன் இந்த கேவில். அதான் ஒரு பெரிய பிரச்சனையாயிட்டு இந்த கேவே. ஓகே, சவுண்டு கொஞ்சம் அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, அப்படியே நம்ம இந்த பக்கம் தான் போகணும். ஆனாலும் இந்த இடத்துல எப்படியோ மாறிடுச்சு, வழி மாறிட்டு வந்துட்டேன் நான். ஆனாலும் நம்ம எந்த பக்கம் போனாலும் கடைசி ஆர்டிஃபிகேட் போகிற மாதிரி தான் இருக்குது இந்த இடம் கிட்டத்தட்ட. நான் சுற்றிட்டே திருப்பி இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் ஆர்டிஃபிகேட் கிட்டே போக முடியும், ஆனால் அதுதான் உங்களுக்கு ஈஸியான வே. அதோட அந்த வழியில் போனீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே கிட்ட வராது. கடைசி நீங்கள் ஆர்டிஃபிகேட் போகிறதுக்கு முன்னாடி மட்டும் வரும். இதோட நான் 2வது வாட்டி இங்கே நிறைய இந்த மாதிரி டைனோஸ்குள்ளே சண்டை போட்டுன்னு இருக்கேன். அந்த வழியில் தான் நான் ஒரு வாட்டி தான் சண்டை போடுற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, அந்த ஆர்த்தோ செத்துடுச்சு. வாங்க இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். வியூ மாற்றி வச்சு பார்த்தா நம்ம ராப்டர் மட்டும் தான் தெரியுது. இந்த தண்ணி இருக்கான அந்த தண்ணியில் குதிச்சா செத்துருமான்னு தெரில எனக்கு சரியா. ஓகே, நம்ம இந்த பக்கம் தான் போகணும், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க. ஓகே, இங்கே டைனோஸ் எதுவும் பெருசாக இல்லை. ஒன்றும் டைனோஸ் இல்லைன்ற இப்படி வந்தால் ஊறப்பட்ட டைனோஸ் இருக்கே. ஓகே, இதை பாருங்கள், இந்த பக்கம் தான் நம்ம வந்திருக்கணும் நான் கரெக்டாக வரதுன்னா. இது இந்த சைடில் தான் வந்திருக்கணும், நான் தான் தெரியாமல் மாற்றி வந்துட்டேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த டைனோஸ்லாம் கில் பண்ணுறோம் இங்கே வரத்துலாம். ஒன்றும் திருப்பி ஆர்த்தோ வருது. இந்த ஆர்த்தோ மட்டும் தான் இருக்கிறதுலே ஹெல்த் அதிகமாக இருக்குது, லெவல் கம்மியாக இருந்தாலுமே. இதை பாருங்கள், லெவல் 50க்கு 1300 எடுத்துருக்கு. ஓகே, அந்த ஆர்த்தோவையும் சரி கொண்டாச்சு. அதை நம்ம கலெக்ட் பண்ணிப்போம் மீட்டியும். ஓகே, இன்னொரு அரணும் வருது, அந்த அரணையும் கொண்டாச்சு. ஓகே, இந்த வழியில் தான் வர மாதிரி இருக்கும் நம்ம வரப்போகுது. ஓகே, நம்ம டைனோக்கு ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கா, ஹெல்த்தை ரிஜெக்ட் பண்ணிப்போம். ஓகே, சாப்பிடு. ஹெல்த்து கொஞ்சம் டக்கு ரிஜெக்ட் பண்ணுறது, ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு டைம் கிடைக்கப்போ ஹெல்த்தை ரீஜென்ரேட் பண்ணலைன்னா எப்போ திடீர்னு அடுத்த டைம் டைனோஸ் ரீஸ்பேன் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அவங்களால சமாளிக்க முடியாது. அதனால் மேக்ஸிமம் ஹெல்த் ரிஜெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, பவ் எடுத்து வச்சுக்கணும் முக்கியமாக. இருங்க, நான் ஏரஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, வாங்க, இங்கே ஒரு ஸ்கார்பியன் இருக்குது. அது பேர் இங்கே வேறு அந்த டைனோக்கு வேறு பேர் போட்டுக்குதான். நான் பேர் கொஞ்சம் எனக்கு சொல்ல கஷ்டமாக இருந்தனால நம்ம ஸ்கார்பியன்னே வச்சுப்போம். தேல் இருக்குது. ஓகே, இந்த வழி இதுதான் வழி, நம்ம ஆர்டிஃபிகேட் இருக்கிறதுக்கான வழி இதுதான். அந்த சைடில் தான் போய் நம்ம ஆர்டிஃபிகேட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆர்டிஃபிகேட். ஓகே, எந்த டைனோஸ் இருக்கான்னு பார்த்துப்போம் நம்ம. ஏன்னா அந்த டைனோஸ் இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே போகிற நேரத்தில் ஈஸியாக வந்து நம்ம கொண்டுடும். அதனால தான் நம்ம முன்னாடி செக் பண்ணிக்கணும்.
இருங்க, எனக்கு எதுவும் தெரியல. அதனால நம்ம ஒரு ஏர் செட் அடித்து பார்த்துப்போம். பக்கத்தில் டைனோஸ் இருந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. வாங்க, பரவாயில்ல, நம்ம எதுக்கும் கையில் நம்ம நைஃப் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, நம்ம ஸ்வாடை எடுத்துன்னு வந்தாச்சு. அப்படியே நம்ம எடுத்து ஆர்டிஃபைட்டை கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆர்டிஃபைட் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க அப்படியே திருப்பி ரிட்டர்ன் டு சர்ஃபேஸ்னு ஒரு வந்துருக்கு. என்ன அப்புறம் நீ வரப்போது அந்த பர்ஷூட் ஆன்லேயே இல்லைன்னு திடீர்னு பார்த்தா பர்ஷூட் போயின்னுக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்ஷூட் நம்ம ஆன் பண்ண முடியாது. நம்ம கேவை பாதி என்டர் ஆன உடனே அந்த பர்ஷூட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அது வரைக்கும் அந்த பர்ஷூட் ஆன் ஆகாது. நீங்களே ஆன் பண்ணணுன்னு ட்ரை பண்ணாலும் ஆன் ஆகாது. அது நம்ம கேவை பாதி முடித்த உடனே அப்படியே ஆன் ஆகிடும். அதாவது நம்ம இந்த கேவுக்குள்ளே என்டர் ஆகும்போது பாதி கேவை என்டர் ஆகிட்டோன்னா ஆன் ஆகிடும். ஓகே, நம்ம திருப்பி ராப்டரில் ஏறியாச்சு. இதுக்கப்புறம் நான் வெளியே போகிறதையும் காமிச்சு உங்களுக்கு குழப்பம் நினைக்கல. அதனால் நான் அப்போ அப்படியே வெளியே போயிட்டு அதை கண்டினியூ பண்ணுறேன். இது இந்த வழியாக தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், பாருங்கள். ஓகே, இதுதான் இந்த வழி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. அந்த இடத்துல மூங்கில் இருக்கு பாருங்க நிறைய. நம்ம வரப்போது இந்த இடத்துல தான் பார்த்தோம். திருப்பி நான் தெரியாமல் அந்த பக்கம் தான் போயிட்டேன். ஓகே, வெளியே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் அந்த ஆர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன் கேவ்லேருந்து. இப்போ நேரம் அந்த ஆர்டிஃபிகேட்டை நம்ம ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஆப்லெக்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஓகே, இந்த ஆப்லெக்ஸ் கிட்ட நான் வந்துட்டேன். இதோ அண்டர் கேவ் தான் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மள ஆப்லெக்ஸ் கிட்ட போக சொல்கிறாங்க. கோ டு த ஆப்லெக்ஸ்னு வருது. வாங்க, இந்த ஆப்லெக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு 3 இதோ இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. வாங்க, ஆப்லெக்ஸ் கிட்ட போய்ட்டு எப்படி ட்ரிபியூட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். ஓகே, கிட்ட வந்தாச்சு. ஓகே, இங்கேயே லேண்ட் ஆகிடுவோம். இங்கேருந்து நம்ம டக்குன்னு போயிட்டு ட்ரிபியூட் பண்ணுவோம். ஓகே, இந்த நடுவில் லைட்டாக இது பாருங்கள். இதில் தான் நம்ம ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதை வந்து நம்ம அந்த மேலே பேக் ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஓப்பன் ஆகிடும் பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சா? இது அப்படியே நம்ம இதை கிளிக் பண்ணி ட்ரிபியூட்டும் கொடுத்துட்டோன்னா ட்ரிபியூட் ஆகிடும். நம்மளுக்கு பர்ஷூட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கு இது ரிவார்டும் கிடைக்கல. நம்ம ட்ரிபியூட் நம்ம ரிவார்ட் கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா எல்லாம் வேஸ்ட்டு பொருள் தான் கிடச்சிக்குதே. நான் அன்லாக் பண்ணாதது ஷீல்டும் அப்புறம் அந்த இதுவும் தான் கிடச்சிக்குது. ஃபிஷ்ஷிங் ராடும் தான் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. நான் ஷீல்டு கூட அவ்வளோ பெருசாக இல்லை. ஓகே, ஏதோ நல்லதாக கிடச்சிருக்கு. ஏதோ இதுக்கு மேலே நமக்கு இந்த அண்டருக்கு மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் முடிப்பாங்கன்னா இந்த அண்டருக்கு தான் நம்ம ஸ்மூத்திங் பாம்புன்ற ஒரு விஷயம் அதிகமாக கிடைக்கும். நம்ம இதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருப்போம் அதை. எனக்கு ஏன்னா அதை ரிவார்டில் கொடுத்தாங்க ஸ்மூத்திங் பாம்புன்றத. ஓகே, இது ஆம்பரை எடுத்து அந்த இது ராடில் வைக்க முடியுது. ஸ்மூத்திங் பாம்பு கிடைக்கும். அதுக்காக இதை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் இருங்க. ஓகே காய்ஸ், நம்ம திருப்பி அந்த ஆப்லிக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒரு பெட் செட் பண்ண போகிறோம் அந்த ஆப்லிக்ஸில். ஏன்னா நம்ம அதிகமாக டெத்தாகி இங்கே வந்துக்கலாம் அந்த ஆப்லிக்ஸ்க்கு ஈஸியாக. அதனால் நம்ம இங்கே பெட் செட் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் மட்டும் போடுவோம் பெட்டுக்காக. ஓகே, இந்த ஃபவுண்டேஷனில் பெட்டை செட் பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் பெட்டு செட் பண்ணதுக்கு ஓகே ரொம்ப நான் வெளியே தள்ளி செட் பண்ணிட்டேன் இருங்க. பெட்டை கொஞ்சம் உள்ளே தள்ளி செட் பண்ணிப்போம். ஓகே, ஒன்றும் ஓகே அப்படியே செட் பண்ணிருவோம். இவ்வளோ இடம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே இருங்க, நான் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று எடுத்துருந்துருக்கேன். ஓகே, இங்கே வச்சா ஸ்டோரேஜ் பாக்ஸ் இங்கே வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆப்லிக்ஸ்க்கு வரணுன்னா டெத் ஆகி கூட வந்துருக்கலாம் இந்த இடத்துக்கு. ஆனால் நம்மளோட வெப்பன்ஸ் தரமாத்தெல்லாம் ட்ராப் ஆகிடும். அது ஒன்று இருக்குது. ஓகே காய்ஸ், இவ்வளோ நாளாக நான் வந்து மெட்டல் சேர்த்து வச்சுருங்க சொன்னல. அது எதுக்குன்னா இப்போ காமிக்கிற பாருங்கள், இந்த பிஸ்டல் சேர்த்துக்காக தான் நான் மெட்டல் சேர்த்து வச்சுருந்தேன். ஃபைனலி நான் அவ்வளோ மெட்டல் சேர்த்தாச்சு. அதனால் இப்போ இந்த பிஸ்டலை செஞ்சுடுவோம். இந்த பிஸ்டல் சேர்த்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாச்சு. ஆனால் எனக்கு இதை நோட்ஸ் கட் தான் பண்ணிச்சு. சரி, இது பாருங்கள் என்ன பண்ணுதுன்னு. ஓகே, பிஸ்டல் எடுத்தாச்சு. வாங்க, எதாவது டைனோஸ் இருக்கான்னு பார்ப்போம். எதாவது டைனோஸ் இருந்துச்சுன்னா அங்கே போய் இதை வச்சு ஷூட் பண்ணி செக் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கன் வச்சுருந்தோம். அந்த கன்று சூப்பராக இருக்கும். அதை இதோட அதிகமாக டேமேஜ் பண்ணும் ஒரு ஷூட்டுக்கே.
ஓகே, இங்கே டூடூஸ் தான் இருக்கு. ஆனால் டூடூஸில் ஹெல்த் ரொம்ப கம்மி, அதெல்லாம் செக் பண்ண முடியாது. இது வந்து 200 கிட்ட டேமேஜ் பண்ணும், அதனால் அதை செக் பண்ணணும்னா அதிக டேமேஜ் தாங்குற மாதிரி டெஸ்ட் பண்ணணும். இதுங்க இந்த டேனோ அடிச்சு பார்ப்போம். அடியே பல்ல. ஓகே, அடித்தாச்சு. நம்ம அடிக்க தான் திருப்பி வரும் எப்படி இருந்தாலும். போனோம். அப்போ நான் இதை அடிச்சு ஜெல்லி ஃபிஷ் அடித்தேனா? ஓகே இருங்க, அதை நான் ஒரு டேமேஜ் நல்லா தான் பண்ணேன். ஆனால் டக்கர் ரீலோட் ஆகினே ஓகே, இப்போ இந்த பக்கம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். டைனோஸ் இருக்கீங்களா யாராவது? ஓகே, மரத்தை சுட்டாது ஆகுதா? ஏன்னா நம்ம ஆக்ஸ் வச்சு அடித்தாலும் மரம் உடையுது, ஆனால் கன் வச்சு சுட்டால் உடைய மாட்டேது. எப்படின்னு தெரில. கன் வச்சு சுட்டால் ஓட்டையாகி உடஞ்சி வந்துடும், ஆனால் உடைய மாட்டேங்குது. இல்லை, இந்த பக்கம் தான் டைனோஸ் இருக்கா இப்போன்னு பார்த்தே பெருசாக அந்த டைனோஸ் இருக்கவே மாட்டுது. வேணாம், ட்ரைக்கு அடித்தா பார்க்கலாமா வேணாமா? ஓகே, நான் ஹெல்த் அதிகமாக கிடையாது. ட்ரைக்கு மேலே கையை வச்சுட்டேன். முட்டைப்போது. எஸ்கேப் ஆகும். சுடு. நோ. ட்ரைக்கு வேறு ஏதாவது என்ன இப்போ மாட்டிப்பேன் நான். போய் லெவல் 135 போய் சுட்டிருக்கேன். இருக்கிறதுல ஹையஸ்ட் லெவலாக போய் பார்த்து சுட்டிருக்கேன் நான். ஓகே, டேமேஜ் அவ்வளோ பெருசாக விழுற மாதிரி தெரில எனக்கு. போச்சு. நம்ம சூட் எல்லாத்தையும் அதை உடச்சிருச்சு. ஓகே, நம்ம ஸ்வாடை வச்சு 2 அடி அடிச்சதுக்கே செத்துருச்சு. ஆனால் நம்ம கன்று இவ்வளோ நேரம் ஆக்கிடுச்சு. அதுவும் அதை கில்லே பண்ணல நம்ம கன்று. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் முக்கியாக தான் தெரியுது. ஓகே, இந்த கன்று செஞ்சதுக்கு இந்த மெட்டல் தான் வேஸ்ட்டு. 1800 மெட்டல்கிட்ட யூஸ் பண்ணேன், எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் திருப்பி சேவ் பண்ணதை ரீசேவ் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதை பண்ண முடியல. ஓகே விடுங்க, கன்று போச்சு, மெட்டல் போச்சு. இல்லை, மெட்டல் தான் வேஸ்ட் எனக்கு இது செஞ்சதுக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்க வேண்டியதான். இது போனது போச்சு. ஓகே காய்ஸ், நம்ம திருப்பி அந்த அண்டர் கேவுக்குள்ளே தான் இப்போ நான் வந்திருக்கேன். ஏன்னா நம்ம இந்த அண்டர் கேவ்லேருந்து ஒரு பெட் செட் பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். இந்த அண்டர் கேவில் பெட் செட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பொருள் தேவைப்படும். ரேம்ப் 1, சீலிங் 1, டோர் 1, டோர் ஃப்ரேம், அப்புறம் 3 வால், ஒரு ஃபவுண்டேஷன். இது இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செட் பண்ணிடலாம் இங்கே ஒரு பெட்டை. ஓகே, ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சாச்சு. டக்குன்னு வச்சிடணும், ஏன்னா இங்கே எதாவது டைனோ ஸ்பேன் ஆகிடுச்சு நம்மளுக்கு பிரச்சனை ஆகிடும். ஓகே, இங்கே ஒரு வால் வைக்கணும், அந்த பக்கம் போடாது. ஓகே, அந்த இடத்துல வால் செட் பண்ணியாச்சு. ஓகே, டக்குன்னு இப்போ அடுத்தது செட் பண்ணுவோம். ஓகே, ஆர்ட் பீரியட் போனோம். ஸ்பைடர் செத்து போயிடு. இதுக்கு தான் சொன்ன மாதிரி டைனோசர் வந்துடும், நான் டக்குனு செட் பண்ணணும் நம்ம. ஓகே, அடுத்து டக்குனு சீலிங்லாம் வைப்போம். ஒரு சீலிங் வச்சாச்சு, அதுக்கு ஒரு டோர் ஒன்று வச்சுருவோம். டோர் ஃப்ரேம் ஓணும். பெட் செட் பண்ணுறதுக்கு பெட் எடுத்து நான் மறந்துட்டேன் கைஸ். போச்சா? ஓனோ. சரி காய்ஸ், நான் வெளில போய்ட்டு டக்குன்னு அப்படியே இங்கே வெளியே இருக்க ஐட்டம்ஸ் வச்சு அப்படியே பெட்டு செய்ய முடியுதான்னு பார்க்குறேன். இது இங்கே பெட்டை செஞ்சு எடுத்துன்னு வந்து இங்கே கண்டினியூ பண்ணுறேன். பெட் சேர்த்து நம்மக்கிட்ட எந்த ஐட்டம்ஸுமே இல்லை. நான் வெளியே போய்ட்டு அப்படியே பெட்டு சேர்த்துக்கு எதாவது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டுன்னு வரேன். ஃபஸ்ட்டு டோர் இங்கே வச்சுடுவோம். ரேம்பையும் இப்படி தான் வைக்கணும், இப்படி வச்சுருங்க. நான் காட்டின மாதிரி வச்சுருங்க. டக்குன்னு நான் வெளில போய்ட்டு பெட் எடுத்துன்னு வந்துடுறேன். பெட்டு செய்யறதுக்கு ஐட்டம் கலெக்ட் பண்ணி பெட்டை செஞ்சு எடுத்துன்னு வந்துடுறேன். ஓகே கேஷ், நான் திரும்பி வெளியே போயிட்டு பெட்டை செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். வீடியோ இதை பார்த்துக்கங்கன்னா இன்வெர்ட்டரியில் பெட் வச்சுருக்கேன். வெளியே போய்ட்டு பெட்டை செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன். ஒன்றும் பெட்டு உள்ளே வைக்க முடியலையே. ஓகே பெட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம ஒன்றும் டோர் க்ளோஸ் ஆக மாட்டுது. இருங்க, இதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். டோரு க்ளோஸ் ஆக மாட்டேது. டோரை க்ளோஸ் ஆகலைன்னா பெட்டு ஏதாவது உள்ள போய் டேமேஜ் பண்ணி தர மாட்டேது. ஓகே, டோரு
டோரில் இடிக்காத மாதிரி வைக்கணும்னா எப்படி வைக்கிறது நான் பெட்டை? கரெக்டாக வந்து ஐயோ இது செட்டாகவே மாட்டுது கைஸ். இப்போ டோரில் இடிக்காத மாதிரி இருக்கா? ஓகே டோரில் இப்போ இடிக்கல இது. சரி நம்ம முன்னாடி எடுத்து வேக்கனல் டார்ச் எடுத்துட்டு திருப்பி எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓ நம்ம ஒரு வாட்டி தான் ஒரு ஆர்டிஃபிகேட் வைக்க முடியும் போல இப்போ இன்வென்ட்ரியில். ஓகே நம்ம இந்த ஆர்டிஃபிகேட்டை பற்றிக்கு எடுத்துன்னு போவோம். ஓகே காய்ஸ் இப்போ நான் இந்த பெட் எதுக்கு வச்சுன்னு கொஞ்சம் இப்போ வெளியே போயிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே காய்ஸ் நம்ம திருப்பி ஆப்லெக்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா நான் இப்போ எதுக்கு உள்ளே போய் பெட் வச்சேன்னு உங்கள்கிட்ட காமிக்கணும்ல, அதுக்கு தான் இப்போ நம்ம ஆப்லெக்ஸ் கிட்டே வந்திருக்கோம். ஓகே இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பெட்டை ட்ரிபியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே நம்ம செஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு, ஸ்மூத்திங் பாம் கிடச்சி. ஸ்மூத்திங் பாம் உள்ள வச்சுடுவோம். ஏன்னா ஸ்மூத்திங் பாம் இதெல்லாம் ஸ்மூத்திங் பாம்பு கன்சியூமபிள்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகும். அதே நம்ம வந்து வெப்பன்ஸ் டூல்ஸில் ட்ராப் ஆகாது. அதனால் நம்ம அதெல்லாம் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் நான். ஓகே நம்ம இந்த மாதிரி அடுத்த ட்ரிபியூட் பண்ணிட்டு நம்ம அடுத்ததே வந்து கில் ஆகணும். இன்ஸ்டண்ட்டாக கில் ஆகிறதுக்கு எதாவது பக்கத்துலேயே தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகே இங்கே ஷார்க் இருக்குது, இந்த ஷார்க்கிட்டே நான் கில் ஆகிறேன் டக்குன்னு. ஆனால் இந்த ஷார்க்கை என்னை கில் பண்ணும்போது நான் இந்த ஷார்க்கை ஈஸியாக கில் பண்ணிடலாம் போல இருக்குது. ஃபஸ்ட்டில் ஷார்க்கை பார்த்தா பயந்துடுச்சு ஒன்றா. நான் இப்போ இந்த ஷார்க்கை பார்த்தா இந்த ஷார்க் நம்ம கில் பண்ண முன்னாடி நம்ம அந்த ஷார்க் கில் பண்ணிடலாம் போல இருக்குது. ஈஸியாகவே இருக்குது. ஓகே இப்போ நம்ம கில் ஆகிட்டோம். இப்போ நம்ம எந்த இடத்துல பெட் வச்சுக்கிறோன்னு காமிக்கும். இது நம்ம வீட்டு பெட் அங்கே இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கிறது வந்து இந்த கேவில் இருக்க அந்த பெட்டை தான் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ நேராக நம்ம அந்த கேவுக்குள்ளே தான் ஸ்பேன் ஆகும் பாருங்கள். ஓகே நம்ம அந்த கேவுக்குள்ளேயே ஸ்பேன் ஆகியாச்சு. இப்போ நம்ம இந்த கேவுக்குள்ளேயே வந்தாச்சு. அப்படியே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்தாலும் டோரை க்ளோஸ் பண்ணுறோங்க. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போய் பக்கத்தில் இருக்க டைனோஸ்கிட்ட போய் கில் ஆகிடுங்க ஆட்டோமேட்டிக்காக. ஓகே இந்த பக்கமாக போனால் டைனோஸ் இருக்கும். நான் டைனோஸ்கிட்ட போய் நம்ம கில் ஆகிடுவோம். அது நோரும் இல்லை. ஓகே இந்த பக்கமாக போவோம். ஓகே வந்தாச்சு. இந்த பக்கமாக தான் டைனோஸ்லாம் இருக்கும். எங்கள் டைனோஸே இல்லை. ஓகே இருக்குது, நிறைய டைனோஸ் இருக்குது. இப்போ இந்த டைனோஸ் கிட்ட தான் நம்ம கில் ஆகிட்டோன்னா ஈஸியாக நம்ம திருப்பியும் இருங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி தான். நம்ம ஒரு வாட்டியும் அதே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு வாட்டி கில் ஓகே நம்ம கில் ஆகியாச்சு. இப்போ திருப்பி கேட்கும். இப்போ நம்ம வந்து ஆப்லிக்ஸ் கிட்டில் வச்சுருக்க பெட்டில் கொடுத்தோன்னா நேராக ரீஸ்பேன் ஆக போது ஆப்லிக்ஸே ரீஸ்பேன் ஆகிடுவோம். நம்ம இதை பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் பேஸ்க்கே வந்தாச்சு. திருப்பி ரீஸ்பேன் ஆகி சூப்பர் ஆப்லிக்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நிறைய நம்ம ட்ரிபியூட்டும் பண்ணுருவோம். ஓகே இந்த ட்ரிபியூட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நான் திருப்பி போயிட்டு லார்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த ட்ரிபியூட்லேயும் நம்மளுக்கு ஸ்மூத்திங் பாம் கிடச்சிக்குது. ஆனால் அந்த ஸ்மூத்திங் பாம் கிடச்சிக்குதுன்னு வரதுக்கு முன்னாடியே இன்வென்ட்ரிலேருந்து ஆட் ஆகிடுச்சு அது. ஓகே இந்த ஸ்மூத்திங் பாம்பே நம்ம செஸ்ட்லேயே வச்சுடுவோம். இதே மாதிரி